ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரீட் லைட் போல் ஃபவுண்டேஷனில் எப்படி நம்ம ஸ்ட்ரீட் லைட் போல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 4 ஜே போல்டு வந்து நம்ம ஃபவுண்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நட்டை போட்டு வாஷரை போட்டு நம்ம அந்த 4 நட்டும் ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். லெவலிங் செக் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் லெவலில் வச்சு லெவலிங் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீட் லைட் போல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்ட்ரீட் லைட் போலில் உள்ள ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக எரியுதான்னு ஃபஸ்ட்டு கீழேவே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் எரியலைன்னா நம்மளால் அப்புறம் மேலே இருந்து கீழே கழட்டி சேஞ்ச் பண்ணணும். அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்கமர் அண்ட் அவுட் கோயிங் கேபிளில் நமக்கு கீழே பேஸ் பிளேட்டுக்கு கீழே வர மாதிரி கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுருங்க. இல்லைனா நம்ம பேஸ் பிளேட்டுக்கு கட் பண்ணிவிடும் தூக்கி வைக்கும் போது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 2 போல்டு வரும்போதில் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ் பிளேட்டில் உள்ள 2 ஹோல்ஸில் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக செட்டிங் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ செட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கும்போது நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கீழே போகும். ஓகேவா? ஸோ அப்போ 90 டிகிரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 ஜே போல் நட்லேயும் அக்யூரேட்டாக போய் செட்டிங் ஆகிடும். ஸோ செட்டிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷர் அந்த நட்டை போட்டு ப்ராப்பராக டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஆப்போசிட் சைடில் நம்ம ப்ரெஷர் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக செட்டிங் ஆகும். இன்கேஸ் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே லிஃப்ட் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்சிடென்ட் லெவலில் கூட ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான இது தான். டவர் கேன் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இப்போ ஒரு போலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறதான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு டெக்னிக்கலான வீடியோ இல்லை உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்சதுன்னா அதை நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பயுமே தேவைப்படுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.